ஒரு அழகான பச்சை நிற காட்டில் பெரியதும் வலிமையானதுமான ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் மிகவும் பலசாலியாக இருந்தாலும் அதன் மனம் மிகவும் மென்மையானதும் நல்லதுமாக இருந்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில் சோர்வாக படுத்து ஆழ்ந்த தூக்கத்திலிருந்தது. காட்டின் காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. பறவைகள் இனிமையாக குரல் கொடுத்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு சிறிய எலி சந்தோஷமாக விளையாடிக்கொண்டே தவறுதலாக சிங்கத்தின் மேல் ஓடிவிட்டது. உடனே சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது. அது கண் விழித்து எலியை பிடித்தது. அந்த சிறிய எலி மிகவும் பயந்தது. ஆனால் சிங்கம் சிறிது நேரம் யோசித்தது. தன் நல்ல மனத்தால் அந்த எலியை விட்டுவிட முடிவு செய்தது. ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து சென்றபோது வேட்டையாடிகளின் வலையில் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றாலும் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அந்த நேரத்தில் எலி சிங்கத்தை பார்த்தது. உடனே உதவ முனைந்தது. தன் கூர்மையான பற்களால் வலையை மெதுவாக கடித்து கடித்து அறுத்துவிட்டது. சிங்கம் விடுதலை பெற்றது. அதன் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அப்போதுதான் சிங்கத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிந்தது. சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடு இல்லை. நல்ல மனம் கொண்டவரே உண்மையான பெரியவர். நாம் செய்யும் நல்லது ஒரு நாள் நமக்கே நல்லதாக திரும்ப வரும்.